கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு எமோஷனல் வீக்கர்னு சொல்லலாம். ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சுச்சுன்னா வாழ்நாள் முழுக்க அது குறையாத அளவுக்கு பார்த்துக்கும். அதே போல் ஒருத்தவங்களை வேண்டாம் முடிவு பண்ணிடுச்சுன்னா பக்கத்திலே இருந்தவளை திரும்பி கூட பார்க்காது. ஸோ 2 விஷயங்களையும் கடகம் தான் பண்ணும். கடகம் எப்படின்னா ஒருத்தவங்க கிட்ட இருக்க குறைகளை அதிகமாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஹியூமன் பீயிங்னாலே 1000 நிறைகளும் இருக்கும், குறைகளும் இருக்கும். ஆனால் கடகம் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும்னு நினைக்கும். ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட இது பண்ணிட்டா அது செஞ்சுட்டு மிஸ்டேக் மேலே மிஸ்டேக் அடிக்கிட்டே போவோம். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா எல்லாரும் யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீ எப்போ பாரு அது சொல்கிறேன்னு விட்டு போயிடுவாங்க. ஸோ பிரச்சனைகள் கடகத்துக்கு எங்கேருந்து வரும்னா ஒருத்தரோட குறையை அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கும். அங்கே தான் கடகத்துக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் குறைகள் மட்டுமே அதிகமாக சொல்லி சுட்டி காட்டினால தான் நிறைய பேர் கடவுள்கிட்ட பேசுறதுக்கே யோசிப்பாங்க. அம்மா உங்களுக்கு எதிரிகள் எங்கே உருவாகிறாங்கன்னா ஒருத்தவங்க 10 விஷயம் உங்களுக்கு எதனா பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் 100 விஷயத்த அவங்க கிட்ட இருந்து மைனஸாக பேசும்போது தான் உங்களுக்கு அந்த இடத்துல பிரச்சனை உருவாகிறதுன்றத கடகராசிக்காரங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும்.